முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு கடவுளோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்பா. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா கண்டிப்பாக தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தற்போது ப்ரெஸ் மீட்டில் அந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்குது, இங்கே எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் திறந்து விட முடியாதுன்னு திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்ல இருக்கிறார். கர்நாடக முதல்வரோட பேச்சுவார்த்தை பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு சார்பாக யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு 13 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் தான் வெளியிட்டாங்க. ஆனால் தற்போது ப்ரெஸ் மீட்டில் DK சிவகுமார் அவர்கள் தயவு செஞ்சு கர்நாடகா வராதிங்க, இங்கே பதட்டமான சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அமைத்திருக்க வேண்டும். இவர்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிருக்கணும். அவங்க அத்தாரிட்டி அமைச்சாங்க. அந்த அத்தாரிட்டியினுடைய பணியே என்னன்னா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மாதம் நமக்கு வர வேண்டிய தண்ணீரை அவர்கள் திறந்து விட வேண்டும். இது டிஸ்ட்ரெஸ் டைம்ல கூட, அதாவது மழை இல்லாத நாட்கள் கூட அந்த அளவு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் பொழுது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு தான் அந்த பவர் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆனால் நரேந்திர மோடியினுடைய அரசு நம்மை தமிழகத்தை வஞ்சித்து காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை அமைத்து துரோகம் இழைத்தது. அந்த துரோகத்தின் பலனை இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த துரோகத்தின் பலன், அதாவது நரேந்திர மோடி அரசு செய்த துரோகத்தின் பலனை இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். மழை பெய்யாத காலங்களில் கூட நமக்கு வர வேண்டிய தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு கர்நாடகா அடம் பிடிப்பது என்பது தொடர்கதையாக மாறி நிற்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்திலே பிஜேபியினுடைய பிராக்சி அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது, மிஸ்டர் ஜோசப் அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது, கர்நாடகா காங்கிரஸ் அரசிற்கு மிகவும் எளிமையாக போய்விடும். இப்ப கர்நாடக அரசு இன்றைக்கு நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய மாதம் வர வேண்டிய தண்ணீரை திறந்துவிட மறுப்பது என்பது இது அநீதி. இந்த அநீதியை தட்டி கேட்க கூட திறனற்ற அரசாக தமிழகத்திலே பிஜேபியினுடைய பிராக்சி அரசு மிஸ்டர் ஜோசப் தலைமையிலே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த் பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு பதில் கூட அளிக்க தெரியாமல் ஓடி ஒளிவது பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்களையா இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாமெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழகத்தின் சார்பில் செல்லக்கூடியவர்கள் லிஸ்ட் வெளியாகிருந்த நிலையில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் திரு DK சிவகுமார், நீங்கள் யாரும் இங்கு வர வேண்டாம், இங்க நிலைமை சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு போயும் பிரயோஜனம் இல்லை. அங்கு போகக்கூடாது என்று தமிழகத்தினுடைய குரல்களை, தமிழகத்தினுடைய விவசாயிகளின் குரல்களை, தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களின் குரல்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அங்கு சென்று நான் சாதித்து விட்டேன் என்று ரீல்ஸ் போடுவதற்கு தயாராக இருந்த பிஜேபியினுடைய பிராக்சி அரசை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் இன்றைக்கு திரு கர்நாடக முதலமைச்சரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விழுந்தானே கேட்க போறாரு. அது ரீல்ஸ் போடுறதுக்காக போறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் போறது எல்லாத்துக்குமே ரீல்ஸ் தானே போடுறாங்க. வேற என்ன இருக்கு? வேற கன்ஸ்ட்ரக்டிவா எதுவுமே நடக்கலையே. இங்கிருந்து போய் பிரயோஜனம் இல்லை, நீங்க போக தேவையில்லை, கர்நாடகத்திற்கு செல்லக்கூடாது என்று தானே தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு MK ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு, திரு உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு, திரு அன்புமணி முதற்கொண்டு, விவசாய சங்க தலைவர்கள் அனைவருமே அங்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். அங்கு பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். அதையும் மீறி போவதற்கு காரணம் என்ன? அப்ப அங்கு சென்று
நாங்கள் தண்ணி வாங்கி வந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இப்பொழுது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர் ராகுல் காந்தியிடம் பேசி, ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேயிடம் பேசி, மல்லிகார்ஜுன கார்கே DK சிவகுமாரிடம் பேசி தண்ணீர் திறந்து விட்டு விடுவார்களோ, அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திர நடவடிக்கை திரு ஜோசப் எடுத்து விடுவாரோ என்று கூட நாம் கருதினோம். அது கூட செய்திருந்தால் உண்மையிலே அதை நாம் பாராட்டி இருக்கலாம். ஆனால் மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வாருங்கள் என்றுதான் அழைத்தாரே ஒழிய இந்த காவிரி தண்ணீரை இந்த மாதம் திறந்து விடுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அவர் அழைக்கவில்லை. எனவே என்னுடைய நோக்கம் தவறான நோக்கமாக இருக்கிற காரணத்தால் இதை எங்கு எதிர்த்து போராட வேண்டுமோ அங்கு எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். இதை தவிர்த்து விட்டு திரு ஜோசப் விஜய் நடத்தக்கூடிய நாடகத்தை எல்லாம் நாம் பார்க்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நிலைமை. தமிழகம் உண்மையிலேயே ஒரு கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சரால் தமிழகத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இதை உண்மையிலேயே நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை. எனவே தமிழகத்தினுடைய விவசாயிகள் எதிர்கட்சி தலைவர்களது எச்சரிக்கையை மீறி நான் செல்லுவேன் என்று சொன்னதுக்கு காரணம் அங்கு சென்று ரீல்ஸ் போடுவதற்குத்தான். எனவே இந்த பிஜேபி புராட்சி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் நடத்தக்கூடிய நாடகம் இன்றைக்கு இருக்கிறது. இவர்கள் எதுவும் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஸ்டெப் எடுக்கல. தண்ணீர் கொண்டு வருவதற்கு எந்த விதமான முன்முயற்சியும் கடந்த 2 மாதமாக இவர்கள் எடுக்கவில்லை. எனவே 2 மாதமாக வர வேண்டிய தண்ணீர் நமக்கு வரவில்லை. விவசாயிகள் டெல்டா மாவட்டத்திலே விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைக்கெல்லாம் காரணம் இந்த ரீல்ஸ் அரசு செயலற்ற தன்மை தான் இதற்கு காரணம். சோசியல் மீடியால என்ன விமர்சனம் வருதுன்னா, விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படத்திலே பாத்தீங்கன்னா விஜய புகழ்றதற்காக இன்னொருத்தர் சொல்ற வசனம், இவர் மட்டும் தனியா வந்து கர்நாடகா கூப்பிட்டீங்கன்னா காவிரியை அள்ளி கொண்டு வந்துருவாரு, அதோட ஒப்பிட்டு வந்து இப்ப விமர்சனம் பண்றாங்க இல்லையா விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போறேன்னு சொன்னதை. இதெல்லாம் அதான் சொன்ன ரீல்ஸ் அரசாங்கம், இது ஷோ அரசாங்கம், இது சினிமாத்தனமான வசனம் பேசக்கூடிய அரசாங்கம். எனவே இவர்களிடம் இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணு அவதூறு பரப்புவார்கள், இல்லை என்றால் பொய்யுரை உரைப்பார்கள், இல்லை என்றால் இவர்கள் ரீல்ஸ் போடுவார்கள். இதை தவிர இவர்களுக்கு இதுவரை தமிழகத்திற்கு இந்த 3 மாதத்திலே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆக்ஷனும் ஒரு ஸ்டெப்பும் இவர்கள் எடுத்ததில்லை. எனவே இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற நிலைமைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒரு பதில் கூட தெரியாத ஒரு அமைச்சரை, நிருபர்களின் கேள்விகளுக்கு பதில் கூட சொல்ல வக்கற்ற திறனற்ற ஒரு அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சராக பெற்று அந்த அமைச்சர் தான் விஜய்க்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு இன்எஃபெக்டிவ் ஒரு பிராக்சி கவர்மெண்டாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே என்று நாம் எண்ணி வருத்தப்பட வேண்டியதை தவிர, இவர்களுக்கு ஓட்டு போட்ட விவசாயிகள், இவர் ஓட்டு போட்ட பொதுமக்கள், இவருக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைதியா சிரித்து கொண்டே கடந்து போயிட்டாரு. இன்றைக்கு வெளிப்படையாகவே கர்நாடக முதல்வர் தயவு செஞ்சு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இதை எதிர்த்து தாவேக்காவோ விஜய் அவர்களோ பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க பேசுவாங்க? யார்கிட்ட பேசுவாங்க? அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இவங்க என்ன பத்திரிகையாளர்கிட்ட பேச போறாங்களா? இல்ல இவங்க பிரஸ் மீட் கொடுக்க போறாங்களா? இல்ல இவங்க மக்கள்கிட்ட எது தகவல் சொல்ல போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. இவர்கள் இதை தாண்டி இதை ஓவர் கம் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு கதையை கட்டி விடுவாங்க. வேற ஏதாவது ஒரு புது இடத்துக்கு விசிட் பண்ணுவாரு. கண்ணாடி போட்டுக்கிட்டு, கோட்டு போட்டுக்கிட்டு, கருப்பு சூட்டு போட்டுக்கிட்டு எங்கேயாவது போய் விசிட் பண்ணி ரீல்ஸ் போடுவாரு. அதோட நம்ம காவிரி தண்ணீர் விட்டது என்று நினைத்து நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். வேற என்ன செய்யும்? குறிப்பா டாஸ்மாக் வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இங்க உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மறுத்திருந்தாங்க. உடனே உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்றைய காலையில உச்சநீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? டாஸ்மாக்ல என்னங்க வழக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா தானங்க வழக்கு. பாட்டிலுக்கு இப்ப 20 ரூபா வாங்கிட்டு இருக்கானே, இதுக்கு யார் மேல போடுறது வழக்கு? இதுக்கு முதல்வர் திரு ஜோசப் மேல போடுறதா வழக்கு? இல்ல சாராய அமைச்சர் மேல வழக்கு போடுறதா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு என்கிட்ட எடுத்துட்டு வந்துருக்கீங்களாப்பா?
போய் ஏதாவது நடக்கிற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்ப ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதான் நடந்திருக்கு. வேற என்ன சொல்றது? இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் திரு ஜோசப்பை பார்த்து பயப்படுகிறது. எனவே இங்கு நீதி கிடைக்க வேண்டிய நீதி கூட நீதிக்கு தாமதமாகிறது, இல்லை என்றால் நீதி தள்ளி போடப்படுகிறது, இல்லை என்றால் நீதி மறுக்கப்படுகிறது. இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. குறிப்பா திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை எப்படியாவது இந்த அரசு வந்து கைது பண்ணணும்னு துடிக்கிறாங்க, அவர்களோட செயல்பாடு பிடிக்காம அப்படின்லாம் வந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? டார்கெட் பண்ண போறாங்க செந்தில் பாலாஜி? ஆமாமா, டார்கெட் தான். அதாவது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுகிறார்கள். தான் சொன்னது பொய் என்று இப்ப நிறுவனமாகிவிட்டது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி 41 பேர் உயிரை பலி கொடுத்த திரு ஜோசப் அவர்களது கரூர் பரப்புரை 41 உயிர்களை பலி வாங்கி தான் முடிந்ததை ஒழிய அது பொய் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. திரு ஜோசப் அவர்கள் ஆட்சியில அது 20 ரூபாயாக மாறி நிற்கிறது. இதை தடுக்க இயலாத ஒரு முதலமைச்சராக, ஒரு இயலாமை, இப்படிப்பட்ட ஊழல்களை தடுக்க இயலாத ஒரு முதலமைச்சராக திரு ஜோசப் காட்சி அளிக்கிறார். எனவே அவரது ஆட்சியில டாஸ்மாக் ஊழல் கொடிகட்டி பறக்கிறது. வேற என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கு டாஸ்மாக் எல்லாம் 717 கடைகளை மூடிவிட்டு மணமகிழ் மன்றங்கள் உருவாகிவிட்டது. ரெஸ்டோ பார் வர இருக்கிறது. இப்படி எல்லாம் வந்து தமிழகம் ஒரு குடிகார ஸ்டேட் என்ற நிலையிலிருந்து சொபஸ்டிகேட்டட் குடிகார ஸ்டேட் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு மிகவும் கடுமையாக தனியாருக்கு விட்டு தனியார் மூலமாக கொள்ளை லாபம் அடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை திரு ஜோசப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இல்லை, இப்போ தனியாருக்கு விடுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஏன்னா ஏற்கனவே லாபத்தில் போயிட்டு இருக்க டாஸ்மாக் அதில் தான் பல லட்சம் கோடி ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சு தனியாருக்கு போனார்னா அதை மாற்றணும்னு நினைக்கிறாரா? ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? நீங்கள் வந்து அதிகமான ஊழலுக்காக தான் தனியாருக்கு போகிறான்னு சொல்றீங்களா? தனியாருக்கு போறப்ப அதிகமான ஊழல் தான் நடக்கும். அது வந்து பிரைவேட்டு மதுபான கடைகள் தோன்றும், அன்லைசன்ஸ்டு பார்ஸ் வரும். அதாவது லைசன்ஸ்டு சரக்குகளை தாண்டி பிரைவேட் சரக்குகள் உற்பத்தி செய்யப்படும். அதன் மூலமாக தனியார்கள் கொள்ளை லாபம் பார்ப்பார்கள். இது அரசுக்கு வர வேண்டிய பணம் தனியார்களுக்கு சென்று சேரும். அந்த தனியார்களுக்கு சென்று சேரக்கூடிய பணத்துல ஊழல் கொடிகட்டி பறக்கும். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்து நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக இருக்குது. இந்த சூழலை சமீபத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது என்கிட்டே வந்து மாணவிகள்லாம் பேசும்போது ஒரு 4 வருஷமா நீட் தேர்வு எழுதி நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீட் மட்டும் தான் மருத்துவர் ஆக நினைக்காதீங்க, நீங்கள் வந்து லாயர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்றாரு. அதோட நிப்பாட்டினா கூட பரவாயில்ல, அடுத்து கார்பெண்டர் பிளம்பர் வேலைக்கு தான் அதிகமான ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் போட்டாலே 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை இணைத்து பேசுனது விமர்சனமாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? திரு CTR நிர்மல்குமார் ஒரு RSS சங்கி அமைப்பை சேர்ந்தவர் என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகிறார். எனவே அவரது வாயில் பொய்யுரை மட்டுமல்ல, RSS சித்தாந்தம் அப்படியே வெளிப்பட்டு வருகிறது. இது பிஜேபியுடைய பிராக்சி அரசாக திரு ஜோசப் அரசை நடத்தி கொண்டிருப்பதால் CTR நிர்மல்குமார் போன்ற RSS சங்கிகள் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. RSS சங்கியிடம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? குலத்தொழிலை செய்யுங்கள் என்று சொல்வதை தவிர இந்த RSS சங்கியிடம் இருந்து நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையா கற்றுக்கொள்ள முடியும்? இந்த RSS சங்கியிடம் இருந்து நீங்கள் வந்து டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா? எனவே RSS சங்கிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது பிஜேபியுடைய பிராக்சி அரசாங்கம் தான் இங்கு கிடைக்கும். அது கிடைத்திருக்கிறது, அனுபவியுங்கள், மக்கள் அனுபவிக்கட்டும். ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசினது கூட சர்ச்சையானது, நீட் மட்டும்தான் படிப்பா. இப்போ அமைச்சர் அவர்களும் அதே கருத்தை சொல்லியிருக்கும் போது இது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபியினுடைய பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் அவர்கள் ஏற்கனவே நீட் கோச்சிங் சென்டர் கோகிலாம்பாள் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல வந்து 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு என்பதை அவரது தேர்தல் அபிடவிட்லேயே தெரிவித்திருக்கிறார். அது நீட் கோச்சிங், IIT JEE கோச்சிங் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நீட் கோச்சிங்குடைய பிசினஸ் 2014 2000 கோடியாக இருந்த பிரைவேட் கோச்சிங் பிசினஸ் இன்றைக்கு 50,000 கோடி பிசினஸாக மாறி நிற்கிறது. இது 1 லட்சம் கோடி அளவிற்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட கார்பரேட் பக்கம் நிற்கக்கூடிய இந்த மோடி அரசை ஃபாலோ பண்ணி வந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் அரசு
மாணவர்கள் மத்தியிலே எப்படி நிற்பார், நீட்டுக்காக எப்படி, நீட்டை எதிர்த்து எப்படி அவர் பேசுவார், நீட்டை எதிர்த்து எப்படி அவர் போராடுவார். எனவே நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த இந்த நீங்க பாத்தீங்கன்னா நட்டக்கல்லு நடுகல்லுன்னு ஒண்ணு ஊண்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லயும். நீங்க மதுரையெல்லாம் போனீங்க, கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா நடுகல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த நடுகள் சுமை தூக்கி கல்லாக நிற்கும், அப்படியே நிற்கும். அந்த நடுகள்னால எந்த பிரயோஜனமும் இருக்காது யாருக்கும். அந்த நடுகள் கூட வழிபோக்கர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா பிஜேபியின் கொள்கை எதிர் என்று சொல்லக்கூடிய இந்த நடுகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு நடுகளாகத்தான் தாவேக அரசு செயல்படுகிறது. எனவே திரு விஜயே கார்ப்பரேட்டினுடைய கைக்கூலியாக செயல்படும் பொழுது, நீட்டுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது, அவரிடம் இருக்கக்கூடிய RSS சங்கி ஆனா CTR நிர்மல்குமார் எப்படி ஒரு மாணவர்களுக்கு நியாயமான முறையிலே மாணவர்களது டாக்டர் என்ஜினியர் ஆகிற கனவை நனவாக்குவதற்கு உழைப்பார். அவர் குலத்தொழிலை, அதாவது RSS கொள்கையான குலத்தொழிலை உருவாக்குவதற்கு அவரது திட்டங்கள், அவரது செயல்பாடுகள், அவரது பேச்சுகள் எல்லாமே அதுக்கான வழிமுறையாகத்தான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது. எனவே அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த RSS சங்கி அவர் வாய் வழியாக வெளிப்பட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்காட்டி விதமாக அமைந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட RSS சங்கிகளிடம் நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து வந்தீங்க. மிக்க நன்றி சார்.